ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கௌசிஸ் வீட்டு சமையல். ஹாய், இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 போதும். இந்த மாதிரி ஸ்லைஸாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தோல் ஃபுல்லாக நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா அழகாக மெல்லிஸாக இருக்க, ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைஸாக போட்டுக்கோங்க. இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் நம்ம செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா சட்டி காய வச்சாச்சு. அதில் வந்து நம்ம எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்ரு எண்ணெயை ஊற்றிக்கணும். இப்போ குண்டானில் வந்து கடலை மாவு வந்து எத்தனை கரண்டிமா? 3 கரண்டி. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு. இப்போ அடுத்தது வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 கரண்டியா? 1/4 கரண்டி போட்டுக்கலாம். அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றி நம்ம மாவை வந்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாமல் கொஞ்சம் குழன்னு இருக்கிற பதத்தில் ரெடி பண்ணிக்கோங்க. ஆயில் பாருங்கள், நல்லா இப்போ வந்து இந்த மாதிரி பார்த்திங்கனாவே உங்களுக்கு ஹீட் ஆகிடுச்சாங்கிறது தெரியும். நல்லா ஹீட்டாக இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம பஜ்ஜி போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடுப்பு எப்பவுமே லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், தெரிக்காமல் இருக்காது அவ்வளோ சீக்கிரம்.
நல்லா ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக வர வரைக்கும் எண்ணெயிலே அப்படியே வேகட்டும். அந்த பபுள்ஸ்லாம் அடங்கிருச்சு பாருங்கள். இந்த டைமில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற இந்த மாதிரி ஓட்டை இருக்கிற மாதிரி சட்டியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு எண்ணெயெலாம் வடிஞ்சிரும், ஈஸியாக இருக்கும். அதிகமாக எண்ணெய் வந்து சேராது. அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா தோசைக்கல் மேலே வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஆயில் வந்து ஃபுல்லாக கீழே தோசைக்கல்லில் இறங்கிடும். ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. ஒரு 5 பஜ்ஜி பிடிக்கிற அளவுக்கு அது போட்டால் போதும். அந்த எண்ணெயில் நீங்கள் ரொம்ப போட்டிங்கன்னா சில இது வந்து வேகவே வேகாது. அந்த பபிள்ஸ் வந்து நீங்கள் அடங்கணும். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா நீங்கள் பரட்டி போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த எல்லா பக்கமும் ஈவனாக வேகும். நீங்கள் போட்டுட்டு ஒரு பக்கமாகவே விட்டுட்டிங்கன்னா ஓவராக ப்ரௌனிஷ் ஆகிடும். அப்போ வந்து ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாமல் போகும்போது உங்களுக்கு சரியாக இதாகாது. 2 பக்கமும் ஈக்குவலான ப்ரௌனிஷ் வரணும்னா அந்த மாதிரி நம்ம திருப்பி போடணும். ஒரு 1 minutes கழிச்சு திருப்பி போட்டுக்கணும்.
சுவையான உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.